உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மின்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சாட் ஐட்டத்துக்கு காமனாக எல்லா சாட் ஐட்டத்துக்குமே இந்த சாஸ் நம்ம மின்ட்டு சாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் ஜிஞ்சர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் போட்டிருக்கோம். கார்லிக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கார்லிக் போட்டிருக்கோம். லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு. ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம். காரத்துக்கு வந்துட்டு க்ரீன் சில்லி ஒரு 6 நம்பர் க்ரீன் சில்லி. ஆயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில். இதை ஃபஸ்ட்டு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் அடிச்சிட்டோம். இது கூட தயிர், இந்த மாதிரி கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, இந்த தயிரை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லேடியில் ஒரு 4 லேடில் வந்து யோகர்ட் போட்டுக்கலாம். இதுதான் கட்டி தயிர். வெட்டி யூஸ் பண்ணுறதுனால, இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்றதுனால உங்களுக்கு இந்த திக்னஸ் இருக்குது. இந்த தயிரை வந்து ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மின்ட்டு கொரியாண்டரும் போட்டுக்கலாம். இது வந்து கொரியாண்டர் லீஃப் ஒரு பஞ்ச் ஃபுல்லாக போட்டிருக்கோம், பெரிய பஞ்சு. அதுக்கப்புறம் இதில் மின்ட் லீஃப், சாப் பண்ண மின்ட் லீஃப். இதை அரைச்சிக்கலாம். மின்ட்டு சாஸு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி விடாமல் அந்த தயிர்லேயே போட்டு அரைச்சிருக்கிறோம். இது அப்படியே உப்புலாம் ஏற்கனவே போட்டாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சோண்டு சாட் மசாலா பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூனு சாட் மசாலா பவுடர். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. மறுபடியும் இதே ஃபுட் டேஸ்ட்டில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.